நமது நெய்வேலி எழுதும் ஒரு பாடசாலை ஆலோசனையிலும் திருச்சபையிலே கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் சபையை நடத்துவதற்காக வேண்டிய இடத்தை தெய்வத்துடைய அவர்கள் சிறிது நம்மிடம் அவருடைய இடத்தை நினைவுகிறார்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம் மெய்யாகவே சதுரிகங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிர்மிக மகான்மியராகி யோகான் சுவாமி ஆண்டவருடைய முத்திப்பதி. இன்று நம்மிடையே சாலையம்பதிலிருந்து வந்திருக்கும், அதாவது நாம் எவ்வாறு இந்த கிளை சபையை சிறப்பாக நடத்துகின்றோம், மக்களை எவ்வாறு ஒருங்கிணைத்து இந்த சபையை சிறப்பாக கொண்டு செல்கிறோம் என்று ஆய்வு செய்வதற்காக நம்மிடையே வந்துள்ள சாலை வித்தகன் அண்ணா அவர்களையும் சாலை சக்கரபாணி அண்ணா அவர்களையும், நமது கிளை சபையின் பொறுப்பாளர் சாலை ஐயப்பன் அண்ணா அவர்களையும், சாலை வெற்றிவேல் அண்ணா அவர்களையும், சாலை சாதகமணி அண்ணா அவர்களையும், சாலை சக்சனன் அண்ணா அவர்களையும், சாலை ரத்னமணி அண்ணா அவர்களையும் முதல்ல நம்முடைய கிளை சபை சார்பாக அண்ணா ஏற்கனவே வரவேற்றாங்க, இருந்தாலும் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த கிளை சபை உருவாவதற்கு மெயின் காரணமே யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா சாலை ஐயப்பன் அண்ணா தான். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2006 இருந்தே பார்த்தீங்கன்னா மெய்வெளி சாலையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 2009ஆம் ஆண்டு நான் சாலைக்கு முதல்ல பயணம் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. திருவிழா நடக்கும் பொழுது கார்த்திகை திருவிழா. நான் எப்பவுமே வெளியூர் போகும்போது ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் வச்சிருப்பேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் வச்சிருக்கேன். சாலையோட நடைமுறைகள் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ ஐயப்பண்ணா பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாலோவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தவறு செஞ்சால் உடனே திட்டக்கூடிய பொறுப்பில் இருந்தாங்க. அப்போ என்னை திட்டாங்க. நான் பொதுவாக எதுவுமே பயப்பட மாட்டேன். ஆனால் ஐயப்பண்ணா கண்டா மட்டும் கொஞ்சம் பயந்தே போவேன். ஏன்னா மெய்ஞான சபையில் எப்படி திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அது அன்பான சபையாச்சே அப்படின்போது நம்ம தவறு செஞ்சா அங்கே சரி செய்வாங்கங்கிறது சில காலங்கள் கழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் போய் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது என்னுடைய நண்பர் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் சாலைக்கு போய்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னாரு. அங்கே மரணமில்லா பெருவாழ்வுங்கிற ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்க, அது எப்படி, அங்கே என்ன அப்படி பண்ண முடியும், அதுக்கெல்லாம் நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணுமே, நீங்கள் பயிற்சி பண்ணால் எப்படி, பயிற்சி பண்ணாமல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவங்க நிறைய கேட்குறாங்க. அதுக்கு நான் பெற்ற அனுபவத்தின் மூலமாக கூட்டு போகும்போது யாருமே என் கூட ரொம்ப வரதில்லை. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னோட துணைவியார் கூட்டு போகிறேன். அப்போ சாலையில் ஒரு அடக்கம் நடக்குது. அந்த அடக்கத்தின் நிகழ்வுகள் தெய்வம் கொடுத்த அந்த நிகழ்வுலாம் அவங்க பார்க்குறாங்க, அந்த அடையாளத்தையும் பார்க்குறாங்க. அன்றையிலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடன் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிமா சாலை மலரளி அவங்க துணைவியார் பேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா சாலை மணிமாரிமுத்தண்ணா. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் மைய பற்றி பேசும்பொழுது அவர் ஏற்கனவே வாசியோகம் பயிற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கும் நான் தான் அவரை கூட்டு போயிருந்தேன். அப்போ இதை பற்றி பேசும்போது சரிண்ணா நீங்கள் போகலாமேன்னு சொன்னார். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் என் கூட அவர் தொடர்பு கொண்டு இது கிளை சபை சம்பந்தமான எல்லா செயலுக்கும் என் கூட இருந்து துணை நின்றுட்டு இருக்காங்க. எங்கே முதல் நாளாக சொல்லி நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் சொல்லுவாரே தவிர மறுப்பு பேச மாட்டார். அந்த அளவுக்கு என் கூட சேர்ந்து பக்குவமாக இருந்து நாங்கள் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல அன்பர்களை நம்ம சாலையம்பதி கூட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் சாலையம்பதிக்கு வரும்போது எங்களுக்கு அந்த நிகழ்வுகள் எதுவுமே தெரியல. ஏன்னா எங்களுக்கு அந்த வழிமுறைகள் எப்படி, அதனோட நடைமுறைகள் எப்படி, அது எப்படி பயன்படுத்த தெரியாது. தினமும் வருவோம், இரவுல காலையில நாங்கள் கிளம்பி கொடி பார்த்து முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவோம். அப்படிதான் இருந்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அனந்தநிலையான தொடர்பு எனக்கு கிடைச்சிது. நான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம முருகன் கோவிலில் ப்ளஸ் நம்ம உறவினர்கள் வீடுகளில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் கூட்டு போயிட்டு சபை நடத்திக்கிட்டே இருந்தோம். சில காலங்களில் பார்த்தீங்கன்னா சபை நடத்த முடியாத ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டது. பின்பு நமக்கு ஊருக்கு பார்த்தீங்கன்னா நித்திலமணி அம்மா, அதாவது சாலை ஐயப்பன் அண்ணாவோட துணைவியார் இந்த ஊருக்கு வர்றாங்க. அதாவது உடல் வலி தான் வர்றாங்க. ஒரு 3 மாச காலம் நம்ம ஊர்ல உட்கார்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுங்க. 6 மாச கால அளவு நம்ம கூட பயணம் பண்றாங்க. அப்போ இங்க நடந்த நிகழ்வுகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த பகுதி மக்கள்லாம் நல்லா யதார்த்தமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வரும்போது மான்மியத்துல பாத்தீங்கன்னா தெய்வம் பாத்தீங்கன்னா கோயில்பட்டி கடந்து, அதாவது 4ஆம் தலை, திருவேங்கடம், கழுகுமலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில், சுரண்டை வழியாக நம்ம குற்றாலம், பாவநாசம் போனதாக மான்மியத்துல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பகுதியில கண்டிப்பா நம்ம தெய்வம் வந்திருக்கிறாங்க, அவங்களோட செயல் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேசும் பொழுது, மெய்ஞானம்னா எல்லாருமே நினைக்கிறோம் பயிற்சி பண்ணா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அது எப்படி மரணம் சாவுல 2 வகைங்கிறது தெய்வம் நிரூபிச்சு காட்டுறாங்க.
அதை நம்ம வந்து கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பத்தி பேசும்பொழுது சிலர் காது கொடுத்து கேட்குறாங்க, சிலர் காது கொடுத்து கேட்கறது இல்லை, அப்படியே செவி கொடுக்காம போயிடுவாங்க. நாங்கள் அதை பத்தி கவலைப்பட்டதும் கிடையாது. இப்போ ஒரு திருவிழா அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூடுவாங்க. ஆனா இந்த திருவிழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலிமேல கூடுவாங்க, நம்ம கூட சேர்ந்து வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் மெய்ஞானம், அது அந்த 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 காதுக்கு அது இடிக்கல. அப்போ ஐயப்பண்ண துணைவியாருக்கு வந்து 6 மாத காலம் இங்க தொடர்ந்து மருத்துவம் செஞ்சாங்க. நானும் மருத்துவம் கொடுத்தேன். என்னோட சகோதரி வந்து சரிதா அவங்களும் மருத்துவம் கொடுத்தாங்க. 2 பேரும் இணைஞ்சு மருத்துவம் கொடுக்கும்பொழுது அவங்க உடல்நல தேர்னாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மெய்வெளி சாலைக்கு பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த நடைமுறை தெரியல, வழிமுறை தெரியல. அந்த வழிமுறை எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் செலவு நிறைய பண்ணாங்க. அதாவது கிட்டத்தட்ட இப்போ 3ஆம் ஆண்டு நம்ம அடி எடுத்து வைக்க போறோம். அவங்களும் பொருள் செலவு பண்ணாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு 100 ரூபாய் யாருக்காவது கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். ஆனா அவர் எப்படி இதுக்காண்டி பண்றாருன்னா, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து கண்டிப்பா தெய்வம் அவங்களுடைய திருமேனி பட்ட இடமா இருக்கும், அல்ல கால் பாதம் பட்ட இடமா இருக்கும். அதனால அவங்க கண்டிப்பா பெறணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க தொடர்ந்து பொருள் செலவும் செய்து தன்னுடைய நண்பர்களையும் கூட்டு வந்து நமக்கு இங்க பேச வைப்பாங்க. நமக்கு அதெல்லாம் பெரிய பாக்கியமா அமைஞ்சுது. அப்போ இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டா நான் நினைச்சுக்கிடுவேன். உடன் பிறந்த சகோதரர் மாதிரி அவர் நினைச்சு பயணம் பண்ணும் பொழுது இப்போ இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெய்வெளி சாலை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு சபை நடக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கொண்டு வந்து நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி நான் சந்தோஷமா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா மெய்வெளியோட மேன்மைகள். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க மேன்மை அந்த மக்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அங்கிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இங்க வர்றாங்க. வந்துட்டு நம்மளெல்லாம் பார்த்து மெய்யை பத்தி பேசுறாங்க, காது கொடுக்குறாங்க. அதுவும் இது வரைக்கும் வந்த மகான்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மெய்யை பெற முடியல. அப்படியே பெற்றாலும் 1 2 பேர் தான் பெற்றாங்களே தவிர அதுக்கு மேல பெற முடியல. ஆனா நம்ம தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதி பிதாவே மனுத்துவம் எடுத்து வந்ததுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அந்த மெய்யை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த பாடுமே படல, அந்த பாடு எல்லாமே நம்ம தெய்வம் பட்டுட்டாங்க. இப்போ நம்ம வந்து வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களை நினைக்கிறது, அவங்கள மூலமந்திரம் சொல்றது, எந்த செயலை செஞ்சாலும் அவங்கள பாக்குறது, இந்த ஒரு வேலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வேற எந்த வேலையும் நமக்கு கொடுக்கல. ஆனா நிறைய இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம்னா நமக்கு நிறைய பத்தியம் வச்சிருப்பாங்க, கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க, நிறைய பழகு முறை அனுபவங்கள்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய நமக்கு விதிமுறைகள்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா என் சந்நிதி முன்ன இருந்து லேசா கேட்டுக்கப்பா நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு இறங்கிய அந்த கருணையாளர் அந்த பெருமான் நமக்கெல்லாம் கிடைச்சது, குரு பெருமான கிடைச்சது நாம் செய்த ஏதோ புண்ணியம். அதே போல நேற்று நாங்க வண்டியில வந்து பேசிக்கிட்டு வரும் பொழுது நம்ம வெற்றிவேல் அண்ணா சொன்னாங்க, இந்த பகுதி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம தெய்வம் பட்ட கருணையினால இவ்வளவு சிறப்பா இருந்துகிட்டு இருக்குது, அதன் பெரும் பாக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல சாதகமணி அண்ணா வந்து நடைமுறையில கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க மெய்வெளியில பயணம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால நாங்க அதை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்க முடியாத செல்வத்தை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐயப்பன் மூலமாகவும் நம்மளுடைய மக்கள் மூலமாகவும் வித்தகன மூலமாகவும் நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். எனக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வரையறுப்புற ஆட்டம் மட்டும் தான் டைம் கொடுப்பாங்க, பேசுறதுக்கு டைம் தர மாட்டாங்க. ஏன்னா எல்லா மக்களையும் அவங்க பேசணும், நிறைய கருத்துக்களை சொல்லணுங்கிறதுக்காண்டி எடுத்துக்குவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை, நம்ம எப்படி சாலைக்கு வந்தோம், எப்படி பயணம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு இந்த கிளை சபை எப்படி உருவாச்சுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்ததுனால இதை இன்னைக்கு நான் வெளிப்படுத்துறேன், சொல்றேன். ஆமா, அதே போல மீண்டும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி மக்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தெய்வத்தோட அனுக்கிரகமும் அன்பும் கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் வரணும், மீண்டும் தொடர்ந்து வரணும். எங்களுக்கெல்லாம் தெய்வத்தோட அருளமதத்தை நீங்க தருவதற்கு பேருதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சபையின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம், நன்றி.